Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம். லெமன் ரைஸ். இது போல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கணும். இப்போ 3 பேருக்கு இந்த சாதம் செய்யறனால 2 லெமன் போதுமான அளவு இருக்கும். 2 லெமன் எடுத்து அதை நல்லா ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு நல்லா பொரியணும், பொரியலைன்னா கசக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையிலே எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை நாளாக கீறி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துட்ருக்கேன். எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையையும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து எண்ணெயிலே வறுத்துக்கிறேன். ஆட் பண்ணியிருக்க வரமிளகாய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலரை பொறுத்து நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்க்கும்போது அதோட வாசனை ரொம்ப அடிக்காது. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் எண்ணெயிலே நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா பிழிஞ்சு வச்சுருக்க 2 லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போதே நல்ல வாசனை வருது. லெமன் ரைஸு ரெடியான அளவுக்கு வாசனை வருது. ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதுமான அளவு இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலைகள் தூவினோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை வரும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்மளோட லெமன் சாதத்துக்கான லெமன் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டில் போட்டு கிளறணும். இது நம்ம நல்லா கொதிக்க வச்சிருக்கனால சளி பிடிக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பாட்டோட கலந்துடணும். சாப்பாடும் நல்லா சூடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டில் இந்த லெமன் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது நல்ல பெரிய கரண்டி இல்லாமல் சின்ன ஸ்பூன் வச்சு கிண்டுனா சாதம்லாம் உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாதம் கூட உடையல. நல்லா சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பெரிய சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேங்காய் சட்னியும் அப்பளமும் இருந்தாலே இது சூப்பரான ஒரு சாப்பாடு. நீங்களும் இந்த சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.